மோடியின் பொய்யை அம்பலப்படுத்திய பாஜக நாளிதழ். கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேச்சில் சிறிதளவும் உண்மை இல்லை என தி இந்து நாளேடு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி முஸ்லிம்கள் நாட்டின் வளங்கள் மீது முதல் உரிமை உள்ளவர்கள் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார் என்று மக்கள் செல்வங்கள் முஸ்லிம்களுக்கு மறு விநியோகம் செய்யப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பெற்றுக் கொள்பவர்கள் என்று பிரதமர் மோடி விமர்சித்தார். இந்த நிலையில் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி பேச்சில் சிறிதளவும் உண்மை இல்லை என தி இந்து நாளேடு கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த கட்டுரையில் பொருளாதார சமத்துவமை குறித்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ளதையும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2026ஆம் ஆண்டு பேசியதையும் வெட்டி ஒட்டி பிரதமர் மோடி பேசியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள்படி இந்திய பெண்களின் சராசரி கருவுறுதல் சதவீதம் 2.1 ஆக நீடிப்பதாகவும் முஸ்லிம்கள் உள்பட சிறுபான்மை மத குழுக்களின் கருவுறுதல் பல ஆண்டுகளாக குறைந்து வருவதாகவும் மக்கள் தொகை அதிகமுள்ள மாநிலங்களும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளது. அதாவது 2006ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசிய அரசு ஆவணங்களில் உள்ளதாகவும் அதன்படி விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வளம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்டவர்களில் பிற பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லிம் உள்ளிட்ட சிறுபான்மையினர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் நாட்டின் வளர்ச்சியிலும் அதிகாரத்திலும் சமபாதி பெற தகுதியானவர்கள். இதனை உறுதி செய்யும் வகையில் புதுமையான திட்டங்களை வழிவகுக்க வேண்டும் என மன்மோகன் சிங் பேசியிருந்தார் என்பதை தி இந்து சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விளிம்பு நிலையில் மக்களின் முன்னேற்றம் குறித்து மன்மோகன் சிங் பேசியதை திரித்து முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி பேசியிருப்பதையும் தி இந்து நாளேடு ஆதாரத்துடன் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் இந்த நாளிதழில் பலமுறை பாஜகவுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்து இருந்ததும் அதற்கு வெகுஜன மக்களும் பலரும் இது பாஜகவின் நாளிதழ் என்றும் கூறி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட நாளிதழில் இப்போது மோடிக்கு எதிராகவே ஒரு செய்தி வெளியாகி இருப்பது பாஜகவை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.